ஹலோ இந்த ப்ராப்ளம்ல டெஃபினட்டா ஒரு பேசிக் கண்டிஷன் நம்ம தெரிஞ்சிருந்தா தான் அதை ஒர்க் பண்ண முடியும். பிரைட்டு டார்க்கோட ஃபார்முலா தெரிஞ்சிருந்தாலும் இதுக்கு நம்ம பயங்கரமா ஒரு பேசிக் கத்துட்டு இருக்கணும். S1க்கும் S2க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 4 லாம்டா கரெக்டா? இப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா இது பிளஸ் இன்ஃபினிட்டி இது மைனஸ் இன்ஃபினிட்டியில் எவ்வளோ டார்க் கிடைக்கும், டோட்டல் நம்பர் ஆஃப் டார்க் தான் கேட்டிருக்காங்க. சரி, இப்போ நீங்க S1 இந்த இடத்துல சென்டர்ல கண்டிப்பா என்ன கிடைக்கும், ஒரு பிரைட் கிடைக்கும் கரெக்டா? டெல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 பிரைட். மேக்ஸிமம் இந்த பியில் எவ்வளோ ஃபார்ம் ஆகும்னு பார்க்கலாம். இப்போ நான் S1 இங்கே எடுத்துட்டேன், S2 இப்படியே மேலே எடுக்கிறேன். அதிகப்படியாக இவங்க ரெண்டு பேருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? 4 தான் இருக்கும். அதே மாதிரி இங்கே S1 எடுக்கிறேன், இந்த இடத்துல வச்சுக்கலாம். இந்த இடத்துல அப்படியே இங்கே கட் பண்ணுறேன், இதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும்? -4 லாம்டா தான் இருக்கும். ஏன்னா சோர்ஸ் ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் 4 லாம்டா இருக்கும்போது இவங்களோட பாத் டிஃபரன்ஸும் அப்படி தானே இருக்கும். இது S1 இது S2. ஸோ ஸ்க்ரீனில் எடுத்துக்கிறோம். இந்த பாத் டிஃபரன்ஸ் கண்டிப்பா ஸோ சென்டர்ல இருந்து இந்த பாத் அதிகபட்சம் எப்படி இருக்கும்னு கேட்குறீங்க? 4 தான் இருக்கும். அது மாறவே மாறாது, அந்த ஜாமெட்ரி மாறாது இல்லை. அப்போ நம்ம இங்கே ஒரு 4 லாம்டா, இங்கே ஒரு -4 லாம்டா, இது சென்டர். அப்போ உள்ளுக்குள்ள ஒரு 3 லாம்டா எடுக்கலாம், 2 லாம்டா எடுக்கலாம், 1 லாம்டா எடுக்கலாம். இது 0. இங்கே ஒரு 1 லாம்டா, 2 லாம்டா, 3 லாம்டா, 4 லாம்டா. சரி, இப்போ எடுத்துக்கலாம். டார்க்கோட கண்டிஷன் என்ன? 2n-1 லாம்டா பை 2. சில பேர் 2n+1 லாம்டா பை 2ன்னு எடுப்பாங்க. நீங்க n is equal to +ன்னு போட்டீங்கன்னா 0ல இருந்து ஆரம்பிக்கணும். ஸோ இது ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வேலை, தலையை சுற்றி மூக்க தொடுற மாதிரி. n is equal to 1ங்கும் போது நீங்க டைரக்டா ஃபர்ஸ்ட் மினிமா எடுத்துக்கலாம். இப்போ 2 × 1 2 -1 லாம்டா பை 2. ஸோ லாம்டா பை 2. இப்போ ஃபர்ஸ்ட் டார்க் எங்க ஃபார்ம் ஆகுதுன்னா லாம்டா பை 2. செகண்ட் டார்க் லாம்டா பை 2, அதுல பாதி. செகண்ட் இது வந்துட்டு 1 லாம்டா பை 2. ஓகே, 1 லாம்டா பை 2 இல்லை, சாரி. இது வந்துட்டு லாம்டா பை 2னா 1.5 லாம்டா, 3 லாம்டா பை 2. இது கரெக்டு தானே? இது 0.5 லாம்டா, இது 1.5 லாம்டா. எக்ஸாக்ட்லி. இங்கே n is equal to 2ன்னு போடுங்க. 2 × 2 4, 4 - 1 லாம்டா பை 2, 3 லாம்டா பை 2. அப்போ இது என்ன ஆகும்? 5 லாம்டா பை 2. அப்போ இது 7 லாம்டா பை 2. நான் எப்படி ஞாபகம் வச்சுப்பேன்னா 0.5 லாம்டா, 1.5 லாம்டா, 2.5 லாம்டா, 3.5 லாம்டா. ஸோ மேலே எத்தனை டார்க் ஃபார்ம் ஆகுது? 4 டார்க் ஃபார்ம் ஆகலாம். அதே மாதிரி கீழே 4 டார்க் ஃபார்ம் ஆகலாம். டோட்டலாக இதோட ஆன்சர் 8 டார்க் ஃபார்ம் ஆகும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் மினிமா ஃபார்ம்டான லைன் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, இந்த உங்களுக்கு சோர்ஸோட லாம்டா அதுதான் கொடுத்துருக்காங்க. 2 coherent source separated by distance 4 லாம்டான்னு கொடுத்தா மேக்ஸிமம் இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் உங்களால் அச்சீவே பண்ண முடியும். அது ஒரு ஜென்ரல் கேஸ். எந்த ஜாமெட்ரி எடுத்து பார்த்தாலும் அப்படிதான் ஒர்க் ஆகும். தேங்க்யூ.